அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லலாம். அப்படியே காலம்பரத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு தொழுதுட்டு அப்படியே கதவை திறந்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ பாருங்கள் இப்போதைக்கு எப்படி இருக்குது. ஸோ அப்படியே அமைதியாக அந்த குருவி சத்தம், காக்கா சத்தம் அதெல்லாம் வந்து காதில் கேட்டுட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கனே வாசல்லே கொஞ்சம் நேரம் பால்கனிலே வந்து உட்காந்து ஓதிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கனே உட்காந்து ஓதிடுவேன். ஸோ ஓதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் ஒரு சைடு அடுப்பில் டீயை வைக்கிறது தான். நான் இப்போ வந்து டீ ஒரு 1 மந்த்தாக காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறதில்ல. ஸோ ஹாட் வாட்டர் வச்சு அதில் தேன் கலந்து தான் குடிக்கிறது. அதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக டீ குடிப்பேன். டீ குடிக்காமலாம் இருக்க மாட்டேன். ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் டீ எடுத்துக்கிறது தான். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சைடு சாம்பாருக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி சாம்பார் பருப்புலாம் வேக வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஒரு சிலர் நினைப்பாங்க, ஸோ இவங்க எதுக்காக வந்து வீடியோ போடுறாங்க, ஏன் போடுறாங்க? அதாவது ஒரு சிலர் வந்து பிடிச்சவங்க பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க எதுக்கு வீடியோ போடுறாங்க, என்னமோ ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டப்பில் ஒரு சிலர் இருப்பாங்க. முக்கால்வாசி நான் வந்து ஒன்று சொல்லணும்னா ஒரு அரைவாசி பேர் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு. அவங்க வீடியோ எடுக்கிறது, அவங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள், அவங்க வந்து ஒரு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தனக்கு பிடிச்சிருக்கனால அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இருக்கிற 1008 வேலை இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். ஸோ அந்த வேலையோட பிடிச்ச விஷயங்களை இடையில செய்கிறனால ஒன்றும் தப்பே இல்லையே. அதே போல் தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறது பிடிக்கும், கார் ஓட்டுறது பிடிக்கும், ஏன் ஜிம்முக்கு போகிறது பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குது செய்கிறாங்க. அதே போல் தான் இதுவுமே. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன ஒரு கருத்து இருந்தனால சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, இதில் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ பிடிக்காதவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, பிடிச்சவங்க பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த துணிமணியை மட்டும் சொல்லவே வேண்டாம். மிஷினில் போட்டு எடுக்கவும், அதை ஒரு சைடு சேரில் மடித்து வைக்கவும், இதுதான் நமக்கு வந்து வேலைன்னு சொல்லலாம். ஒரு சிலர் நினைப்பாங்க, நீ என்னம்மா காலையிலேருந்து வேலை சமைச்சிட்டு பிள்ளைங்க போனதுக்கப்புறம் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சும்மா இருக்கோமா இல்லை நம்ம வேலை பார்த்துட்ருக்கோமான்னு நமக்கு தானே தெரியுங்க. என்னுடைய சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நான் காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி லஞ்ச் அனுப்பிட்டாலும் மதியம் திரும்பவும் உட்காந்து சமைப்பேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மாதிரி தான் பிடிக்கும். திரும்ப வந்து மதியம் வந்து சூடாக சமைக்கிறது தான் பிடிக்கும். அதே வந்து நைட்டுக்கு வச்சுட்டு டிஃபன் ரெடி பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவங்க அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலைங்களை அவங்க செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அவங்க கிளம்பி போய் அப்பப்பா அவங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சனி ஞாயிறில் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடச்சி அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க வெளியே போகிற வேலையும் அந்த டைமில் தான் பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்க வேலைங்களையும் அப்போ தான் அவங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த முட்டை அடை ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தூத்துக்குடி ஸ்பெஷல் முட்டை அடை நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோடைய வேலையும் இருந்துச்சு. மொடவாட்டுக்கால் வந்து நல்லா வந்து சீச்சிட்டு அதை நல்லா வெயில்லையே வந்து காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மொடவாட்டுக்கால் சூப்புக்குள்ள திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு சைடு. இந்த எவ்வளோ குவான்டிட்டி மொடவாட்டுக்கால் அளவு இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம வந்து அதுக்கான ஜாமானங்கள்லாம் ஒன்று சேர்த்து வறுத்து ரெடி பண்ணுறது தான். ஸோ ரிலேட்டிவ்லேயே 2 பேரும் கேட்டிருந்தாங்க, சரி அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.